இயேசுவின் திருதய பக்தர்களே, நம்மை அளவற்ற விதமாக அன்பு செய்து வரும் நமது ஆண்டவரின் திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்றீர்கள். சுமை சுமந்து சுதந்திருப்பவர்களை எல்லாரும் என்னிடம் வாருங்கள், உங்களை நான் இலைப்பாற்றுவேன் என்று தமது இதயத்தை திறந்து காட்டும் அவரிடம் நம்மையே ஒப்படைப்போமாக. புனித மார்கெட் மரியாளுக்கு தோன்றி தமது இதயத்தை திறந்து காட்டிய ஆண்டவர் கூறியது நினைவு கூறுவோமாக. மகளே, மனிதர்களை அளவற்ற விதமாக அன்பு செய்கின்ற எனது இதயத்தை பார், ஆனால் அதற்கு கைமாறாக அநேகரிடமிருந்து அறியாமையும் அலட்சியுமே நான் பெறுகிறேன். இதனால் எனது இருதயம் எவ்வளவு நிந்தைக்குள்ளாய் வேதனைப்படுகிறது. நீயாவது எனக்கு பதிலன்பு காட்ட மாட்டாயா? எங்களை எப்போதும் அன்பு செய்து வரும் நல்ல மீட்பரே, நீர் எங்களுக்கு காட்டி வந்துள்ள அளவற்ற அன்பை முழுமையாக அறியாமல் இருந்ததற்காகவும் அறிந்தும் அலட்சியம் செய்ததற்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். இன்றிலிருந்து உமது அன்புக்கு பதிலன்பு காட்டி நன்றியுள்ளவர்களாக வாழ்வோம். இதயத்தில் அன்பும் தாழ்ச்சியும் சாந்தமுள்ள இயேசுவே, எங்கள் இதயம் இதயத்தை போன்றதாக இருக்க தயை புரியும். இயேசுவின் மதுர திரு இருதயம் ஸ்நேக அக்கினிமயமே, தினமும் நேரங்கள் ஸ்நேகமாயிருப்பே, தேவதயாநிதே தினமும் நேரங்கள் ஸ்நேகமாயிருப்பே, தேவதயாநிதே நன்மை நன்மை என்றும் செய்தாய், நாங்கள் தீமை செய்தோம், நன்றி இல்லாமல் ஒன்றையை மறந்தோ, நானே போதழுதோ, நன்றி இல்லாமல் ஒன்றையை மறந்தோ, நானே போதழுதோ. தாய் மறந்தாலும் நெய் மறப்பாயோ, தயையுனக்கு இயல்பாமே, தாழ்மையாய் பணியும் தாசர்கள் நாங்கள், தாயே 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 சுவாமி. திருதை ஆண்டவருக்கு விண்ணப்பங்களாக 3918 விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றில் ஒரு சிலவற்றை வாசி கேட்போம். நல்ல மழை பொழிய, ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற, கடன் சுமைகள் தீர, குடி பழக்கத்திலிருந்து விடுபட, இதய நோய் நீங்க, மனநோய்கள் தீர, பிள்ளை சூனிய கட்டுகளை விலக, நீதிமன்ற வழக்கு சுமூகமாக முடிய, நல்ல வரணமைய, நல்ல வேலை கிடைக்க, பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர, திருமண தடையின்றி நடைபெற, அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடைபெற, இதய நோய் நீங்க, அரசு தேர்வில் வெற்றி பெற, இவ்வாறு ஒரு சில விண்ணப்பங்கள் வாசிக்கப்பட்டிருக்கின்றன. நாமும் பல்வேறு விண்ணப்பங்களோடு வந்திருக்கிறோம். அனைத்து விண்ணப்பங்களையும் ஆண்டுடைய பாதத்தில் வைப்போம். ஆண்டவர் உன் மனது விரும்புவதை நிச்சயமாக உனக்கு செய்தருள்வாராக என்ற திருப்பாடல் வரிகளுக்கு இணங்க ஆண்டவர் நம்முடைய வேண்டுகள் தேவைகள் எல்லாவற்றுக்கும் செவி கொடுத்து நமக்கு விடுதலை மிக்க வாழ்வை தந்தருள்வாராக. மன்றாற்றுக்கள். நமது இருதய அன்பில் நிலைத்திருந்தால் ஏராளமான வரங்களை பொழிந்தருள்வோம் என்று பக்தர்களுக்கு உறுதி வழங்கி எங்களை நிரந்தர அடைக்கலமாக வீற்றிருக்கும் இயேசுவின் திரு இதயமே, பல்வேறு துன்பத் துயரங்களால் வருந்து உம்மை நோக்கி கூவி அழைக்கும் இந்த அன்பர்களை பாரும். இத்தனை காலமும் உமது புனித இதயத்தின் அன்பினை உணராமல் தற்போது அன்பின் தாகத்தினால் மீன் ஆடி வந்திருக்கும் எங்களுக்கு உமது அருள் ஆசிரை தாரும் சுவாமி. எங்களது வாழ்நாளில் உண்மையே அன்பின் தலைவராக ஏற்று நீர் வகுத்து தந்திருக்கும் அன்பு வழி வாழ்க்கையை மேற்கொள்ளும் வரத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் கிறிஸ்தவ நெறிமுறைகளுக்கு மாறாக செய்திருக்கும் பாவங்களில் எங்களை விடுவித்து நாங்கள் உமது இருதயத்தின் அன்பில் மட்டுமே நிலைத்து வாழ வரமருள வேண்டும் என்று திருதய நவநாளில் பங்கேற்று வரும் அனைவரும் மேலும் திருதய பக்தி நிலைத்திடவும் இக்குடும்பங்களைச் சேர்ந்த அனைவரும் எல்லாவித உடல் மன ஆன்ம நோயிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியுடன் வாழ வரமருள வேண்டும் என்று நாங்கள் ஈடுபட்டு வரும் தொழில்துறைகளில் முன்னேற்றம் காணவும் எங்களது பிள்ளைகள் சிறந்த ஒழுக்கம் கல்வியும் பெற்று உமது இருதய அன்பில் நிலைத்து வாழ்ந்திட வேண்டும் என்று இத்திருத்தலத்தை நாடி வந்து திருதய அன்பின் ஆறுதல் பெற வந்திருக்கும் அனைவரும் வேண்டுதல்களையும் உமது விருப்பத்தின்படி நிறைவேற்றி நிறை ஆசி அருள வேண்டும் என்று
உலகெங்கும் வாழும் அது இருதய நண்பர்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் அளிக்கவும், குறிப்பாக அவர்களது மரண வேளையில் அவர்களுக்கு தவறாத அடைக்கலமாக இருக்க வேண்டும் என்று நமக்காக தமது இருதயை திறந்து வைத்துள்ள இயேசு ஆண்டவரிடம் நம்ம தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக வேண்டுவோம். குணமளிப்பார் இயேசு, உனக்கு குணமளிப்பார் இயேசு, நிச்சயம் குணமளிப்பார் இயேசு. உன் பாவங்களில் இருந்தும், உன் நோய்களில் இருந்தும், உன் கவலையில் இருந்தும், உன் கண்ணீரில் இருந்தும் குணமளிப்பார் இயேசு, உனக்கு குணமளிப்பார் இயேசு, நிச்சயம் குணமளிப்பார் இயேசு. நன்றியறிதலாக 711 நன்றியறிதல் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றில் ஒரு சிலவற்றை வாசி கேட்போம். MBBS தேர்வில் வெற்றி பெற்றமைக்கு, கடன் சுமைகள் குறைந்தமைக்கு, திருமணம் தடையின்றி நடைபெற்றமைக்கு, அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடைபெற்றமைக்கு, வயிற்று வலி குணமானதற்கு, செமஸ்டர் தேர்வில் வெற்றி பெற்றமைக்கு, பொருளாதார உதவி கிடைத்தமைக்கு, நல்ல மணப்பெண் அமைந்தமைக்கு, கட்டிகள் கரைந்தமைக்கு, தலைவலி குணமானதற்கு, குழந்தை பாக்கியம் கிடைத்தமைக்கு, வெளிநாட்டில் வேலை கிடைத்தமைக்கு, பணியிட மாறுதல் கிடைத்தமைக்கு நன்றியாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. நன்றி கூறுதல். இத்திருத்தலத்தின் ஆடி வந்த பக்தரின் குடும்பங்களுக்கு செய்திருக்கும் எல்லாவித நன்மைகளுக்காகவும் உம்மை மன்றாடும் அனைவரையும் திருக்கரத்தால் ஆஸ்வதித்து அவர்கள் வேண்டும் வரங்களை தந்து வருவதற்காக, இத்திருத்தலத்தின் ஆடி வரும் பக்தர்களுக்கு அற்புதமான விதத்தில் அவர்கள் மன்றாடி கேட்ட காரியங்கள் நடைபெற்று வருவதற்காக, இத்திருத்தலத்தில் மன்றாடும் யாவருக்கும் நிறைவான மகிழ்ச்சியும் நல்வாழ்வையும் தந்து வருவதற்காக, மேலும் இயேசுவின் இருதயத்திலும் அடைந்துள்ள நன்மைகளுக்காக அமைதியாக நாம் நன்றி செலுத்துவோமாக. எல்லாம் உமக்காக இயேசுவின் இருதயமே, எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக. மாண்புயருவர் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ, பழைய நியம் முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம் முறைகள் வருக, புலன்களால் மனிதன் இதனை அறிய இயல, துறையை நீக்க விசுவாச உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும் மேப்பின் பெரும் மகிமையோடு வலிமை வாதுமாக இருவரிடும் வருகின்றவர் ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. தெரியக தேவன் வாழ்கவே. வானில் நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும்.
தந்தையோடும் தூய ஆவியோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. சீயோனிலிருந்து உனக்கு நான் ஆசி வழங்குவேன் என்று சொன்ன தகப்பனே, இந்த திருத்தலத்திலிருந்து உமது ஆசியினை வழங்கி கொண்டிருக்கின்ற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நற்கருணை வழியாக, உம்முடைய திருவருள் வழியாக ஆண்டவரே உமது அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதித்திரளும். ஆண்டவரே, அனைத்தும் மன காயங்கள் சுகம் பெறட்டும், அனைத்து உடல் நோய்கள் சுகம் பெறுவதாக. எதை குறித்து இந்த திருத்தலத்திலே வேண்டிக் கொண்டிருக்கின்றார்களோ அவை அனைத்தையும் இவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. உன் கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும், உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்ன தகப்பனே, இந்த வேளையிலே உமது அன்பு பிள்ளைகளை வாஞ்சையோடு ஆஸ்வதிப்பீராக. அனைத்து புனிதருடைய பெருவிழாவை சிறப்பிக்கின்ற நாளிலே தெய்வமே, இந்த புனிதர்களை ஆஸ்வதித்ததைப் போல உம் அன்பு பிள்ளைகளாக எங்களையும் நீரே ஆஸ்வதிப்பீராக. தூய உள்ளம் கொண்ட பிள்ளைகளாக இந்த பூமியில் வாழ்வோமாக. என்னாலும் எங்களுடைய அனுபவங்கள் வழியாக உம்மை என்னாலும் கண்டு உமது பேரிரக்கத்தை என்னாலும் புகழ்ந்தேத்துவோமாக. உமைக்கே புகழும் மகிமையும் உண்டாகட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் திரு இருதயத்தை குடும்பத்தை ஒப்பு கொடுக்கும் ஜெபம். ஓ இயேசுவின் திரு இருதயமே, இது எங்கள் குடும்பத்தை உமக்கு சொந்தமாக்கி கொண்டு உமது அன்பின் இருப்பிடமாக தெரிந்து கொண்டேன். இக்குடும்பத்தின் மீது உமது இரக்கம் மிகுந்த அன்பை பொழிந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று முதல் நீரே எங்கள் குடும்பத்தின் அரசராகவும் தலைவராகவும் உற்ற நண்பராகவும் இருப்பிறார். உமது அன்பின் பராமரிப்பால் எங்களை காப்பாற்றி வழிநடத்திடலாம். இக்குடும்பத்தால் உமக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் உண்டாவதாக. நாங்கள் அனைவரும் அனைத்திலும் உமக்கும் உமது மறைவுகளாய் திருச்சபைக்கும் கீழ்ப்படைந்து உமது இதயத்துக்கு ஏற்ற நண்பர்களாக வாழ எங்களுக்கு ஏராளமான அல்கொடைகளை தார். நான் விசுவாசத்தில் உறுதிபடவும் நம்பிக்கையில் வளரவும் என்றும் அன்பில் வாழவும் எங்களை ஆசீர்வதித்து அரவணைப்பீராக. மேலும் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான புண்ணியங்களான தாழ்ச்சி, சாந்தம், பொறுமை முதல் நற்பண்புகளில் நாங்கள் சிறந்து விளங்கி மன ஒற்றுமையும் சமாதானம் பெறுவோமாக. நாங்கள் அனைவரும் என்றும் இயேசுவின் திரு இதயத்தையும் மரியாளின் மாசற்ற இதயத்தையும் அன்பு செய்து வருவோமாக. ஆமேன். இவ்வாலயத்தின் நினைவு சின்னங்களோடு வீற்றிருக்கக்கூடிய 40 புனிதர்களே, அனைத்து காவல் தூதர்களே, என்றும் அன்புமயமாய் விளங்கும் இயேசுவின் திரு இருதயம் இந்த நவநாளில் பங்கேற்கும் உங்களுக்கு அனைத்து நன்மைகளும் நிறைவாக விளங்கி உங்களை ஆஸ்வதித்து வழிநடத்துவாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். திரு இருதயமே என் நம்பிக்கையே உமது பேரில் வைக்கின்றேன். இயேசுவின் திரு இருதயமே என் நம்பிக்கையே